விஷயத்துக்கு வருவோம். உலகமயமாதல் சூழலில் தமிழ் ஒரு அருமையான தலைப்பு. இப்படி ஒரு தலைப்பு, இப்படி ஒரு பொழிவரங்கத்தை தேர்வு செய்தமைக்காக, இந்த மாநாட்டுக்கு தந்தமைக்காக ஏற்பாட்டாளர்களுக்கு முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்துக்கு ஏற்ற தலைப்பு. ஆனால் இயல்பாக வரக்கூடிய சந்தேகம், உலகமயமாதல் சூழலில் தமிழ் என்றால் உலகமயமாதலை தமிழன் எதிர்க்கிறானா? உலகமயமாதலை தமிழன் எப்படி எதிர்க்க முடியும்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சிந்தனை, உலக தழுவிய சிந்தனை. இத்தகைய சிந்தனை சங்க இலக்கியத்திலேயே சங்ககால தமிழனே தந்திருக்கின்ற பொழுது உலகமயமாதலை தமிழன் எப்படி எதிர்க்க முடியும்? அப்படி என்றால் இதை ஏற்றுக்கொண்டு தமிழை வளர்க்கப் போகிறானா? முதல் விஷயம். உண்மையிலேயே ஒரு இயல்பான உலகமயமாதல் நடந்து கொண்டிருந்தால் தமிழன் அதை ஏற்றுக்கொண்டு தமிழை வளர்க்க வேண்டும். சோகமான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருப்பது ஒரு இயல்பான இயற்கையான அனைத்து நாடுகளும் பங்கு பெறுகிற சமத்துவமாக உலகமயமாதல் அல்ல. இன்றைக்கு திட்டமிட்டு உலகமயமாக்கல் திணிக்கப்படுகிறது. ஒருவேளை ரொம்ப சரியான தலைப்பாக இருந்தால் உலகமயமாக்கல் சூழலில் தமிழ் என்றுதான் நான் பேசுவேன். இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க நாடு உலகத்தின் மீது ஒரு வகையான உலகமயமாக்கலை திணித்துக் கொண்டிருக்கிறது. தனது நலனை உலகத்து நலன் போல தோற்றம் காட்டி பாவித்து சித்தரித்து இதை செய்து கொண்டிருக்கிறது. இது உலக வரலாற்றிலே இப்படி ஒரு சிறு குழு தன்னுடைய சொந்த நலத்தை உலகத்தின் நலனாக ஏற்றி சொல்லுவது என்பது புதிய விஷயமே அல்ல. இந்தியர்களுக்கே அந்த அனுபவம் உண்டு. இந்த துணைக்கண்டத்தினுடைய பிராமணியம் தன்னுடைய நலனை முழு பரதகண்டத்தினுடைய நலனாக சொல்லி காரியமாற்றி இருக்கிறது. தன்னுடைய சொந்த குருவை கூட லோக குரு என இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒன்றும் புதுசல்ல, நமக்கு இயல்பாக நடந்திருக்கிறது. சிறு குழு தன்னுடைய நலனை உலக நலனாக காட்டுவது. நண்பர்களே, அறிஞர் மக்களே, அமெரிக்க நலன் இன்றைக்கு உலக நலனாக சித்தரிக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். எந்த அர்த்தத்தில்? இங்கே அற்புதமான முறையிலே நாகநாதன் ஐயா சொன்னார்கள், அன்றைக்கு இங்கிலாந்தை ஷாப்கீப்பர்ஸ் நேஷன் என்று நெப்போலியன் சொன்னான் என்று. அதெல்லாம் விட ரொம்ப பெரிய அளவுக்கு போயாச்சு. அமெரிக்கா சுத்தமான வியாபாரிகள் நாடு. ஒரு வியாபாரியுடைய நோக்கம் என்னன்னா, தனக்கான கச்சா பொருளை உலக நாடுகள் எல்லாம் குறைந்த விலையில் தரணும். தான் உற்பத்தி செய்கிற முற்று பெற்ற பொருளை உலக நாடுகள் எல்லாம் கூடுதல் விலை கொடுத்து வாங்கிக்கணும். மொத்தத்தில் லாபம் வந்து சேரணும். வெறும் லாபம் அல்ல, அதீத லாபம் வரணும். இதுதான் இயல்பா இருக்கும். ஒரு விஞ்ஞானிக்கு, ஒரு பெருமுதலாளிக்கு, அதில் ஒரு பன்னாட்டு முதலாளிக்கு ஒரு இயல்பான குணம் அது. இந்த குணத்தால் ஆட்டி படைக்கும் பொழுது அமெரிக்க நாடானது இயல்பாக ஒரு ஆதிக்க தன்மை பெற்று அது இன்றைக்கு உலகமயமாக்கலை திணித்துக் கொண்டிருக்கிறது. இது நான் சொல்கிற முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இன்றைக்கு இயல்பாக ஒரு வகையிலே விஞ்ஞானம் உங்களுக்கு தெரியும், நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். உற்பத்தியிலே தீவிரமாக இறங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு தன்னுடைய சரக்கை விற்பதற்காக செல்கிறது. சாதாரணமாக என்ன நினைப்போம்னா, மனிதர்களுக்காக சரக்கு தயார் பண்ணுவோம், அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, மனிதர்களுக்காக சரக்கு தயாரிக்கப்படுவது உண்மை, சரக்குக்காக மனிதர்கள் தயாரிக்கப்படுவதும் அதை விட மிகப்பெரிய உண்மை. இதை மார்க்ஸ் ரொம்ப அற்புதமாக சொன்னார். சந்தைக்காக மனிதர்களுக்காக சரக்கை தயாரிப்பதும் சரக்குக்காக சந்தையை உருவாக்குவதும் முதலாளித்துவத்தினுடைய ஒரு முக்கியமான குணம். அதை இன்றைக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற தேசங்கள் மிகச்சிறப்பாக மிக சாதுரியமாக செய்து வருகின்றன. இப்ப நான் ஏதோ முழுசா பொருளாதாரம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம். இங்கேதான் என்ன பிரச்சனை வருதுன்னா, தான் உற்பத்தி செய்த சரக்குக்காக மனிதர்களை தயாரிக்கும் பொழுது பண்பாட்டு பிரச்சனை வருது. அது ரொம்ப எளிமையா முதல்ல விளம்பரத்தில் ஆரம்பமாகுது. சரக்குக்காக மனுஷனை தயார் பண்ணணும்னா இப்ப ஊடகங்கள் வழியாக, விளம்பரங்கள் வழியாக, கருத்து பிரச்சாரத்தின் வழியாக மனிதர்கள் தயாரிக்கப்படுகிறார்கள். இப்படி தயாரிக்கப்படும் பொழுது இயல்பாகவே பண்பாட்டு பிரச்சனை வருகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருந்தால் அவன் தயாரிக்கிற பொருள் எப்படி விற்க முடியும்? தமிழனுக்கு ரொம்ப காலமா என்ன பண்பாடு? ஒரு வீட்டுக்கு போனா என்ன கொடுப்பாங்க, என்ன கேட்பாங்க? ரொம்ப இயல்பா
பால் சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, இல்லை தோட்டத்தில் இளநீரை படிச்சுட்டு வா, இதுதானே கேட்பாங்க. இன்னைக்கும் கிராமத்துடைய பண்பாடு என்ன தெரியுமா மாதிரி இருக்கு, அப்படி நீர்மோர் கொடுத்தா, மோரையே நீர்மோர்னு கேவலமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டான் தமிழ. அவ வீட்டுக்கு போனேன், காஞ்ச பய நீர்மோர் தான் கொடுத்தான், ஒரு பெப்சி கோலா ஒரு கொக்கோ கோலாவுக்கு வழி இல்லாமல் வாழ்றாயா என சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்களா இல்லையா? விருந்தோம்பலியிலே இன்றைக்கு உயர்வானது எதுவென்றால், பன்னாட்டு கலாச்சாரம் விளம்பரத்தின் மூலமாக தொலைக்காட்சியை பார்த்து பார்த்து கொக்கோ கோலாவோ பெப்சி கோலாவோ மேசாவோ இன்னும் விதவிதமாக வருது, இவற்றை வாங்கி கொடுத்தாத்தான் விருந்தினரை நல்ல முறையிலே உபசரித்ததாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் எவ்வளவு கவனமாக மனிதர்கள் தயாரிக்கப்படுகிறார்கள். இங்கேதான் நண்பர்களே மொழி என்கிற பிரச்சனை வருகிறது. மனிதர்களை தயார் செய்வதற்காக விளம்பரங்களை எந்த மொழி வழியாக செய்வது? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், உலகத்திலே 6000 மொழிகள் இருக்கின்றன. இருந்தால் நடைமுறையிலே 2000 சொச்சம் மொழிகள் இருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே கணக்கு பார்த்தீங்கன்னா 660 கோடி உலகத்திலே மக்கள் வாழ்கிறார்கள். 300 சொச்சம் கோடி பேர் வெறும் 10 மொழிகளைத்தான் பேசுகிறார். நாம் ஏதோ ஒரு கணக்குக்கு சொல்லலாம், உலகத்தில் 6000 மொழி இருக்குது, நடைமுறையில் 2000 சொச்சம் மொழி இருக்குன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உலக அளவிலே இன்றைக்கு 10 மொழிகளுக்கு இடையே தான் போட்டி. இந்த 10 மொழிகளிலும் இயல்பாக ஆங்கிலத்துக்கு அதை முன்னிறுத்துவதற்கு அமெரிக்கா தன்னுடைய தாய்மொழி என்கிற முறையிலே அது பாடுபடுகிறது. இங்கிலாந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஏகாதிபத்திய அரசு இன்றைக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு வசதி ஆங்கிலத்துக்கு இருக்கிறது. ஆசிய, லத்தீன் அமெரிக்க, ஆப்பிரிக்க தேசங்களிலே இங்கிலாந்து ஆட்சி புரிந்த காரணத்தினால், இன்றைக்கும் கூட அவருடைய காமன்வெல்த் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே ஆங்கிலம் புழக்கத்துக்கு வந்திருக்கிறது இந்த காலனி நாடுகள், அல்ல சரியாக சொல்லப்போனால் முன்னாள் காலனி நாடுகள். ஆக இதை பயன்படுத்தி இந்த மனிதர்களை சரக்குகளுக்காக தயார் செய்வதற்கு ஒரு பண்பாட்டு ரீதியான மாற்றத்தை மட்டுமல்ல, அதையும் கூட தங்களுடைய சொந்த மொழியிலேயே இந்த மக்களுக்கு தருவது. ஆங்கிலத்தின் மூலமாகவே தமிழனை தயாரிப்பது, ஆங்கிலத்தின் மூலமாகவே இந்திக்காரர்களை தயாரிப்பது, ஆங்கிலத்தின் மூலமாகவே சீனர்களை தயாரிப்பது என்கிற நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு நண்பர்கள். இது ஏதோ நான் போகிற போக்கிலே சொல்வதாக தயவு செய்து நினைக்க வேண்டாம். நான் நிறைய நாடுகளுடைய உதாரணத்துக்கு போக விரும்பல, இந்தியாவே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவிலே நம்முடைய அரசியல் சாசனத்திலே இன்றைக்கு 8வது அட்டவணை இருக்கிறது. இன்றைய தேதியிலே 22 மொழிகள் அந்த அட்டவணையிலே அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளாக இருக்கின்றன. ஆனால் நடைமுறை என்ன? மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு இருமொழி கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இந்த அறிவார்ந்த சபைக்கு நான் நிறைய விளக்க வேண்டியதில்லை. அவர்களை பொறுத்தவரை இந்தியும் ஆங்கிலமும் மட்டும்தான். 8வது என்ன ஆகிறது? இந்திக்காரர்களை பொறுத்தவரை இந்தி, ஆங்கிலம் மிச்ச 21 மொழிகளுடைய பதிலியாக பயன்படுத்தப்படும். இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மொழி பிரச்சனை மிக எளிதாக தீர்த்து விட்டதாக இந்திய ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள். இந்திக்காரர்களுக்கெல்லாம் இந்தி கொடுத்தாச்சு, அரசியல் சாசனத்தின்படி இந்தி ஆட்சி மொழி முடிஞ்சு போச்சு ஒன்று. ஆக இந்த நாட்டுடைய மக்கள் தொகையிலே 40% இருக்கக்கூடிய இந்திக்காரர்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து விட்டோம். மற்றபடி மற்ற மொழிக்காரர்களுக்கெல்லாம் ஆங்கிலம் இருக்கிறது. ஆக இதர 21 மொழிகளுடைய பதிலியாக ஆங்கிலத்தை முன்னிறுத்துவதுதான் இப்ப அண்மை காலமாக மிக வேகமாக நடந்து வருகிற போக்கு. இது உலகமயமாக்கல் என்கிற அமெரிக்காவுடைய கொள்கையோடு மிக மிக அழகாக